பிரைஸ் தி லார்ட். அது எதற்காக அனுப்பப்படுகிறதோ அது நிறைவேறும்படி நம்மளை ஒப்பு கொடுத்து கொண்டே இருங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையின் மகிமை, the glory of God's word. சில காரியங்களை பார்க்க போகிறோம். தொடர்ந்து கர்த்தருக்கு சேர்த்தோம்னா அநேக ஆளுங்களுக்குள்ளே வருகிற நாட்கள் நம்ம கடந்து போகலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Hebrews chapter 4 verse 12. தேவனுடைய வார்த்தையானது, தேவனுடைய வார்த்தை, the word of God ஆனது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக, உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். So now when you look at the word, கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும்போது அநேக வேளையில one of the areas of deception நான் சொல்லுவேன். என்னன்னு சொன்னா அதை வாக்குத்தத்தமா பார்க்கிறோமே தவிர அதை ஆக்கப்பூர்வமா பார்க்க தெரியல. The word of God is not just a promise. The word of God is everything. தேவனுடைய வார்த்தை என்பது வெறும் வாக்குத்தத்தம் அல்ல, அதுதான் எல்லாமே. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய வார்த்தை குறித்து நம்ம பார்க்கிற விதங்களை மாற்றணும்னு சொன்னா நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவன் நமக்கு அருளினது தேவனுடைய வார்த்தை தான். Praise the Lord. எல்லாமே ஆமென். பிரைஸ் ரெடி பார்க்கலாம். கொஞ்சம் கூட இன்னும் நீங்க தியானிக்கலாம். இன்னும் நம்ம கர்த்தர் சென்ற இன்னும் ஆனங்களுக்குள்ள கடந்து போகலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை எப்படி படிச்சுன்னா ஒவ்வொரு மனிதனிலும் நல்லா புரிஞ்சுக்கீங்க, மறைவான நோக்கங்களையும் ரகசிய எண்ணங்களையும் உண்மையான ஆவிக்குரிய நிலையையும் வெளிப்படுத்துகிற ஜீவனும் வல்லமுள்ளதா இருக்கிறது. 3 காரியத்தை நம்மளோட பேசுறேன். ஒவ்வொரு மனிதனின் ஞாபகம் கொள்ளணும், மறைவான நோக்கங்கள், சரிங்களா? 2வது ரகசிய எண்ணங்கள், 3வது உண்மையான ஆவிக்குரிய நிலை. இந்த 3 காரியங்கள் வெரி இம்பார்ட்டன்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொன்னா வெளிப்புறத்துல வேற, உள்புறத்துல வேற. உள்ளே இருக்கிறது தான் மாற்றம், வெளியே வெளிப்புறமானது மாற்றங்களை கொண்டு வராது. நல்லா புரிஞ்சுங்க. When I say Jesus, இயேசு என்ற நாமத்தை நான் உச்சரிக்கும் பொழுது அதனால என்ன ஆகும்னா எது நடக்காது. எனக்கு திருப்தி இருக்கலாம், ஆனா இயேசு என்று சொல்லி அந்த நாமத்தை நான் பயன்படுத்தும் போது அந்த இயேசுவானவர் என்னை நிலைப்படுத்தும். Hallelujah. Very important. It's not saying the name of Jesus. It is the one should back it up. Very important. He should back up. இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லும் பொழுது அது வெறும் வார்த்தையா இருக்கக்கூடாது, அது செயல்பட மாற்ற வேண்டுமானால் அவர் யாருடைய நாமத்தை நான் கூப்பிடுகிறோம், whose name I'm calling, யாருடைய நாமத்தை கூப்பிடுகிறோம், அவர் வந்து அதை செயல்படுத்தணும். இல்லைன்னு சொன்னா it is just another wind, another air. அது ஒரு காற்று. Praise the Lord. Hallelujah. Amen. அப்போ வார்த்தையானது சொல்லும் பொழுது வச்சுக்கொள்ளுங்க, வார்த்தை சொல்லும் பொழுது இட்ஸ் அ பர்சன். இதான் யோவான் எழுதும் பொழுது இயேசுவை குறித்து பேசுறாரு. சரிங்களா? நான் அதுக்கு போகல, ஏன்னா அது இன்னும் செட்டி ரொம்ப ஆரம்பம், அது போகல. நான் மற்ற காரியங்களை காண்பிக்கிறேன் உங்களுக்கு, ரொம்ப முக்கியம். ஸோ வேர்ட் இஸ் அ பர்சன் ஆல்வேஸ். இயேசு அது மறந்துடாது, வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். பிதாவானவர் பேசுகிறது. பிரைஸ் தி லார்ட். So the word means, you must understand, it is, the word always reflects the nature of God. வார்த்தையானது தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தும். இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும். So when God speaks, he speaks himself. Amen. நான் மாறாதவர் என்று சொன்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? It's not a word, it is his character. நான் உண்மை உள்ளவர் என்று சொன்னா it is not a word, it's a character of God. அதனால நான் தேவனை பார்க்கிறோம் என்று சொன்னா வார்த்தையிலே தான் பார்க்க முடியும், மிச்செல்லாம் கட்டுக்கதை ஆயிடும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. That is why
the word அதை எடுக்கும் போது you must always see God. You must see the person Jesus. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்கள் இயேசுவோட இருக்கிறாங்க. அவங்க என்ன கடைசியில கேட்கிறாங்க சொன்னா, இயேசு இடத்துல பிதாவை எங்களுக்கு காண்பி, show us the Father. அப்ப இயேசு சொல்றாரு, இவ்வளவு நாட்கள் என்னோட இருந்தீங்களே, don't you know, என்னை கண்டவன் பிதாவை கண்டார். அப்போ இதுவரைக்கும் அவங்க எது கேட்டுட்டு இருந்தாங்க? கூட இருக்குதாங்க. அவர் கிளம்புறாருன்னு உடனே என்ன சொல்லுவாங்க? ஒரு ஆப்ளிகேஷன் தரு, நீங்க போயிட்டு அப்புறம் யாரை காட்டுவா? எந்த இடத்துல நின்னாங்க பாருங்க. What they not able to see, அவர் தான் பிதாவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்னை கண்டவன் பிதா, எனக்கும் பிதாவும் வேற இல்ல. If you see me, you have seen him. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்மளால பார்க்க முடியாது அந்த வார்த்தை. இந்த வார்த்தையை நான் கண்டால் பிதாவை காண்கிறேன். இந்த வார்த்தையை கண்டால் இயேசுவை நான் காண்கிறேன். இந்த வார்த்தையை நான் கண்டால் என் பரிசுத்த ஆவியானவரை காண்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய 3 காரியங்களை காமிச்சேன். இதை நமக்கு வெளிப்படுத்தும் உடைய ஆவிக்குரியல. ஏன்னா நிறைய நேரத்துல வெளிப்புறம் வந்து அது ஒரிஜினல் இருக்கு, உள்ள இருக்கிறதான் ஒரிஜினல். உங்களுக்கு வெளியே வெளிலாம் சொல்லலாம், ஆனா உள்ளதான் ஒரிஜினல். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா கனியை பார்த்து பிடிச்சிடலாம், நீங்க என்ன வேணா பேசலாம். பிரைஸ் தி லார்ட். பத்தி சொன்னாங்க, நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி பண்ணி தரலாம். I said it's okay, fine, எல்லாம். But what is the result? முடிவு என்ன? உன் கனி என்ன? உன்னிலே சமாதானம் இருக்கா? பொறுமை இருக்கிறதா? உன்னிலே பரிசுத்தம் இருக்கிறதா? உன் காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படுதா? நீ என்ன சொல்றது? யுவர் கண்டென்ட் அப்படின்னு சொன்னா ரொம்ப கிரீட் இல்லாம, பேராசை இல்லாம, கர்த்தர் கொடுத்ததுல சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறியா? These are the fruits. இது இல்லைன்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? வெளியே கண்டுபிடிச்சிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று அண்ணா ரொம்ப வெள்ளையாயிடுச்சு, போடுறது இல்லையா? நான் சரி என்னைக்கு போடுறேன் புரியுதா உங்களுக்கு? அவர் வந்து பார்த்தோம். அப்புறம் என்ன நினைச்சிருக்கா இது வரைக்கும்? சோ வெளிப்புறத்தை பார்க்கறது ஈஸி. புரியுதா உங்களுக்கு? வெளிப்புறத்தை பார்க்கறது ஈஸி, கண்டுபிடிக்கிறது. சோ இன்னைக்கு எல்லாம் வெளிப்புறத்தை கவனிக்கிறாங்களே தவிர உடைச்சு உள்ள போக மாட்டாங்க. இருதயங்களை காணணும், ஆவியை பார்க்கணும். அதற்கு தான் தெய்வ வார்த்தை. Praise the Lord. அதான், because the word only can help you to break everything. ஏன்னா தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். Praise the Lord. கத்துக்கிறது எடுக்கிறேன். Praise the Lord. So என்ன ஆகுதுன்னு சொன்னா, first you have to understand the word. அப்ப உள்ள போய் எனக்கு என்ன கொடுக்கணும்? பிரிச்சு கொடுக்கணும். இன்றைக்கு தங்களை என்ன பண்ண மாட்டேன்றாங்க, ஓபன் அப் பண்ண மாட்டேன்றாங்க. Everything is on the outside. அதனால தான் people love promises. வாக்குத்தத்தங்கள். தீர்க்கதரிசனத்துல போகும் பொழுது எதற்கு கடந்து போகிறாங்க? வார்த்தை உள்ள போய் என்ன க்ளீன் பண்ணணும்னு இல்ல, the one I want to hear. Praise the Lord. சபையில வரும் பொழுது what they want to hear. See, தேவ மனுஷர்கள் சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், இதெல்லாம் பொய் இல்ல, சத்தியம். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, யாரை உயர்த்துவார்? அவனை உயர்த்தணும், பிள்ளைய உயர்த்தணும் இருந்தாலும் பிள்ளையானவன் அவனுடைய இருதயம் எப்படி இருக்குது, அவன் செயல்கள் எப்படி இருக்குது, அவன் நடக்க இருக்கிறது. அவர் கரங்களை நீட்டினாலும் அந்த கரத்தை பிடிக்கிறதற்கு அவன் கண்கள் அவர் மேல இருக்குதா அல்லது உலகத்தின் மேல இருக்கிறதா? So that's why today you talk about promises. வாக்குத்தத்தங்களை பேசுகிறார்கள், ஆனால் வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பதற்கு தெரியல. Because their life is not right.
இந்த வாழ்க்கையானது சரி பண்ணணும்னு சொன்னா உள்ள போகணும் வார்த்தை. இந்த மறந்துடாதீங்க. If the word does not go in, ஏன்னா இது மட்டும்தான் இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டையும், இது மட்டும்தான் ஜீவனும் உள்ளது, இது மட்டும்தான் உள்ள போய் பிரிக்கும். வசனம் இல்லாம உங்களால பிரிச்சு பார்க்க முடியாது. Everything looks nice. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பூமியில உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க வாழ்ந்து நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருக்குள்ள ஜெபம் பண்ற போற சபையில போற எல்லாம் சொல்லி நீங்க வாழ்ந்து, ஆனா தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றாம வாழ முடியும். இரண்டாவது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, கிறிஸ்து இயேசுக்குள்ள கொடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து அனுபவிக்காமலே வாழ்ந்து முடித்து போக முடியும். It's not just living. A Christian is not just living a life. He lives the life to his fullness. Praise the Lord. கிறிஸ்து இயேசுக்குள்ள அவர் எனக்கு வைத்திருக்கிற யாவையும் சுதந்திரித்து அந்த கிருபையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பலனை, அந்த பரிசுத்தத்தை, அந்த உத்தமத்தை, அந்த இரக்கத்தை, அந்த அன்பை, அந்த கனத்தை, அந்த தாழ்மையை அனுபவிக்கணும் நிறைவாக. எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்கணும், எல்லா சூழ்நிலையும் ஜெயகுலரா இருக்கணும், எல்லா சூழ்நிலையும் கர்த்தரையே பார்க்கிறதா இருக்கணும். This is the fullness of God. Amen. You cannot have your own agenda. Praise the Lord. இதுதான் வார்த்தை. Praise the Lord. The glory பிரிச்சு கொடுக்கும். I'm telling you, standing before you, praise the Lord. Every word, it speaks. உங்களோட பேசுறோம்னு சொல்லாதீங்க, எனக்கு தெரியல மட்டும் சொல்லாதீங்க. வசனங்களை வாசிக்கிற யாவரோடும் கர்த்தர் பேசுவார். ஆமா, நீங்க திருப்பினாலும் சரி, ஒரு பேஜ் திருப்பினாலும் சரி, ஒழுங்கா படிச்சுட்டு வந்தாலும் சரி, உங்களோட பேசுவார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா வசனம் அல்லாமல் உங்களை நடத்துவதற்கு வேற ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. Thank you Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த பாயிண்ட் எழுதி வச்சேன். ஆண்டவர் நம் முன்பாக வைத்திருக்கிற ஓட்டத்துல நம்ம வெற்றியா ஓடி முடிக்கணும்னா ஒரே ஒரு வழி, அது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஓட்டத்தை நான் ஒழுங்காக ஓடி அல்லது வெற்றிகரமாக ஓடி முடிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது, அது வசனம் மாத்திரமே. புரியுதா உங்களுக்கு? இந்த வசனத்தை என் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை வெளிப்படுத்தி நடத்தினால் மாத்திரம்தான் நான் நிறைவேற்ற முடியும். Praise the Lord. Word and the Spirit of the Lord. இது ரெண்டு பிரிச்சிடாதீங்க. The word and the Spirit of the Lord. ஏன்னா அவர் வந்தது எதற்காகனா சகல சத்தியத்திலும் என்னை போதித்து நடத்துவார். சத்தியம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. ஆமென். Praise the Lord. It's not a magic. ஏதோ நடந்தது இல்லை, வசனத்துல. புரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒரு சொல்லிட்டாரு, ஏதோ இல்ல, வார்த்தையில. Praise the Lord. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இதுல few points கொடுக்கிறேன். அந்த வேர்டுடைய க்ளோரி புரியறதுக்கு சில பாயிண்ட்ஸ் கொடுத்து அப்புறம் நம்ம அந்த எபிரேயர் 4:12 கொஞ்சம் பார்க்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க நோட் கொடுங்க. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The first one, சங்கீதம் புத்தகம் எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான் அதுல இருந்து. பட் இன்றைக்கு கர்த்தரோட பேசட்டும். சங்கீதம் 119, 105. Psalm 119, 105. All you all know this verse. தெரிஞ்சது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. So first I want to put it in the book. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னா, ஆவிக்குரிய ஒரு உதவி. It's a spiritual help. என்னத்துக்கு? To walk in my path. எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற என் பாதையில நான் நடப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தையானது ஆவிக்குரிய ஒரு பெரிய உதவி. ஆமென். ஹல்லேலூயா. To walk in my path. ஏத்ரா சொல்றாரு, வசனம் என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில இருளா இருக்கிறது. நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா நீங்க நடக்கல சரியான வழியில. ஏன்னா வார்த்தை இல்லாம வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் இல்லாம உங்களுக்கு பாதை தெரியாது. அதுதான் நீங்க நிறைய பேர் மரண இருள்ல போய் சிக்கிறாங்க.
நிறைய பேர் அடைக்கப்பட்டு போயிறாங்க. நிறைய பேர் வருத்தத்துல, கஷ்டத்துல, வேதனையில, பிரச்சனையில, போராட்டங்களை போய் விழுந்து சிக்கிற காரணம் சொன்னா வார்த்தை என்ன இருக்கு அவங்களுக்கு? அதோடைய உதவி எடுக்கல. You're not taking the help, the spiritual help of the word. Praise the Lord. ஏன்னா வார்த்தை தான் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். Praise the Lord. அப்ப இருளில் எப்படி நடப்பேன்? Praise the Lord. வார்த்தை இல்லாம நடக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, நான் ஏதோ ஒரு பாதையில் போயிட்டு இருக்கிறேன், என் பாதையில் இல்லை, கர்த்தர் எனக்கு நியமித்த பாதை இல்லை. Praise the Lord. Be very careful. Thank you Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So first I take it as a spiritual help. Praise the Lord. In helping you to walk in your path. உங்கள் வழியில நடப்பதற்கு ஆவிக்குரிய ஒரு பெரிய ஒரு உதவி. It's a help. Right. இரண்டாவது எரேமியா 23ஆம் அதிகாரம் 29வது. ஜெரமியா 23:29. என் வார்த்தை அக்கினியை போலவும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்றார். So the number 2, it is a spiritual cleanser and a bondage breaker. இரண்டாவது ஆவிக்குரிய சுத்திகரிக்கிறவரும், அது மாத்திரம் இல்லாம என் தடைகளை உடைக்கிறதுமாய் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. Spiritual cleanser and bondage breaker. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றாரு என் வார்த்தை எப்படி இருக்கு? அக்கினி. Why you need the fire? நல்லா புரிஞ்சுக்க. அக்கினி வேண்டும். இந்த அக்கினி எதற்கு என்று சொன்னா ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா கழிவுகளையும் சுட்டெரிக்கணும். நமக்கு எதிராக இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? சுட்டெரித்து நம்ம என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கணும். மறந்துடாதீங்க. The word is always cleanses us. It's a refiner's fire. Praise the Lord. It's a fire. அது என்ன பண்ணு சொன்னா அது அப்படியே நம்மை உருக்கும். நல்ல ஞாபகம். அக்கினி என்ன பண்ணும்னா, இப்போ கோல்ட் இருக்கு, சில்வர் இருக்கு, எதை இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெறும் மேல சுட்டரிக்காது. It will make it as a liquid. உருக்கும். அதனால்தான் வார்த்தை வரும் பொழுது நாம் உடைக்கப்படுகிறோம். வார்த்தை வரும் பொழுது நம்ம இருதயங்கள் உடைக்கப்படுகிறது. நம்ம ஊத்துது கண்ணில் வந்து. Praise the Lord. ஏன் தெரியுமா? அப்படி ஆக்கிதான் அந்த கழிவை எடுக்க முடியும் வெளியே. Praise the Lord. Hallelujah. It's a cleansing fire. அதான் வார்த்தை உள்ள எடுக்கணும். I love the word to get it. I'll open up. இருதயங்களை திறங்க. I love the word to come in. Don't give excuse. Don't be rebellious. Don't fight. Praise the Lord. செய்யாதீங்க. allow பண்ணுங்க. உள்ள வரட்டும். உள்ள வரட்டும் அக்கினி. உள்ள வந்தாதான் உங்களை உருக்கும். ஆமா. See what I learned and telling you. இது நடக்கிற காரியம் புரிஞ்சுக்கணும். தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது எனக்கு பிடிச்சிருந்தா உடனே ஓப்பன் ஆகும். எனக்கு புரியல, இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னா திறக்காது. புரியுதா உங்களுக்கு? இப்ப திறக்கலன்னு சொன்னா சுத்திகரிப்பு நடக்காது. ஏன்னா you don't know. இந்த வார்த்தை வெளிச்சமா வந்திருக்கா, அக்கினியா வந்திருக்கா தெரியாது உங்களுக்கு. ஏன்னா அது வேலை செய்யும் போது உங்களுக்கு தெரியும் அது வெளிச்சமா அக்கினியான்னு சொல்லி. Praise the Lord. Hallelujah. அப்ப என்ன பண்ணணும்னா ஓபன் பண்ண கத்துக்கணும். Every word of the Lord. கர்த்தர் பேசுகிறான்னு சொல்லும் பொழுது நீங்க ஓபன் பண்ணணும். நம்ம allow the word to come in. இப்போ இந்த வார்த்தை என்ன பண்றதுன்னா சும்மா இருக்காது. It starts working. அப்ப automatically you just allow. ஆண்டவர் வாங்க. Come in over. உள்ள வார் மாட்டவரே. அப்பா என்ன செய்ய சித்தமா இருக்கிறோம்? என்ன செய்யுங்க பையனை ஊற்றுகிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க இதே தான் உங்க வேலை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வார்த்தை வந்தா சும்மா இருக்காது, ஏதாச்சும் செய்யும். வந்து ரெஸ்ட் எடுக்க வரல வார்த்தை. It is come for a purpose. So you allow it. இப்ப என்ன பண்ண உடைக்கும். நீங்க உங்க மைண்ட போடாதீங்க. நான் அப்படி இல்லையே, இது என்னன்னு புரியலையே. That's not your job. அது உங்களுக்கு இல்லை, அது உங்களுதே கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுமா? அனுப்பப்பட்ட வார்த்தை என்னில் கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்கும். Hallelujah. It's a cleanser. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எந்த கிரியைகள் செய்திருந்தாலும் அதை எரித்து போகும். உங்களுக்கு தெரியாது பரவாயில்ல. It has come. It will burn inside. எவ்வளவு தெரியுமா? எத்தனை காரியங்கள் உள்ளது தெரியுமா? Your heart
என்ன சொல்றது, அதுதான் வந்து ரொம்ப திருக்குள்ள இருதயம். அது உள்ள இருக்கிறது கண்டுபிடிக்கிறது நமக்கே கஷ்டம். திருக்குள்ள என்ன வந்து இப்ப ஒரு காரியம் உள்ள இல்ல அப்படின்னு சொல்லிடுவோம், ஆனா உள்ள இருக்கும் தெரியுது. என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வார்த்தை உள்ள வந்துச்சுன்னா எதிரினுடைய ஆயுதத்தை அழிச்சு போடும். இல்லைன்னா இந்த ஆயுதமானது உங்கள் ஆசீர்வாதங்களை கெடுத்து கொண்டே இருக்கும். பாவம், பரிதாபம், அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இப்பெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன சொல்லுவாங்க, இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு வாசனை இருக்கு, குழம்பு வச்சுக்கலாம், ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ டேபிள்ல ஊத்தியாச்சு, சரிங்களா? தொடச்சிட்டீங்க, நல்லா தொடச்சிட்டீங்க. இப்ப அந்த கண்ணை பார்க்கும் போது குழம்பு எதுவும் இல்லை, தொடச்சாச்சு. நம்ம இந்த ஹோட்டல் படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா ஸ்மெல் இருக்குமா இருக்காதா? தானே இருக்குமா இருக்காதா? ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து அதுக்கப்புறம் தொடங்க, வருமா வராதா? அப்ப என்ன செய்யணும், ஏதோ ஒண்ணு போட்டு, டிடர்ஜென்ட் ஏதோ ஒண்ணு போட்டு ஃபுல்லா நீங்க பண்ணி எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒயிட் கிளாத்தை போட்டாலும் ஒண்ணும் இருக்காது, ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. அப்ப என்னாச்சு, தொடச்சிட்டேன். நான் இப்ப பண்றது எனக்கு அது சம்பந்தம் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனா என்ன இருக்குது, வாசம். மறந்துடாதீங்க, எப்ப வேணா அடிக்கும். அது நான் சொல்றது, எப்ப வேணா அடிக்கும். ஃபுல் கிளென்சிங். அதுதான் வேர்ட். The word will come in, remove everything. Praise the Lord. No excuses. I love the word. அடுத்தது பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, bondage breaker அப்படின்னு சொன்னா கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி. நல்லா பாத்துங்க, there can be nothing, எந்த ஒரு என்ன சொல்றது, உடைக்க முடியாத உங்கள காணப்படுகிற எந்த உள்ள எது இருந்தாலும் சரி, அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் பவர் இருந்தாலும் சரி, பாண்டா இருந்தாலும் சரி, அதை உடைத்து போட வல்லமை உள்ளது கர்த்தருடைய வார்த்தை. நீங்க கொடுக்குறீங்களா? நீங்க கொடுக்குறீங்களா? ஏன்னா எப்பவுமே நம்ம தப்பு இல்லையே, நம்ம எதுவுமே இல்லை. ஒண்ணு மனுஷர் சொல்லுவோம், இல்லைன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் சொல்லிடுவோம். ஒருத்தர் சொன்னாரு, கர்த்தருக்கு காசு கொடுத்து தான் நான் ஏன் கடன் வாங்குறேன். சொல்றதுக்கு ஏன்னா என்னோட எல்லாமே துப்பாரு வார்த்தை உள்ள போனதானே உடைக்க முடியாத. உள்ள போல உள்ளே விடல. ஏன்னா நான் தான் ரைட் ஆச்சே, நான் தான் நீதிமான் ஆச்சு, நான் தான் கர்த்தரோடு இருக்கிறேனாச்சு, நான் தான் ஜெபம் பண்றேனாச்சு, நான் தான் ஆராதிக்கிறேனாச்சு, நான் தான் உபவாசம் பண்றேனாச்சு, நான் எப்பவுமே கர்த்தரோடு பேசுறேனாச்சு, எல்லாம் சரி. உடைக்கப்படலையே, உடைக்கப்படல, கனி இல்லை. நீ உடைக்கப்பட்டால்தான் அந்த பூமியானது பண்படுத்தப்படாமல் எந்த விதையானது உங்களுக்கு பலனை கொடுக்கும். பண்படுத்தவே விடலையே. Thank you, Holy Spirit. ஆகையினால it's a spiritual cleanser and a bondage breaker. கர்த்தருடைய வார்த்தை, I love the word. You must love the word. Amen. Praise the Lord. allow பண்ணீங்கன்னா அது தன் வேலையை செய்யும். நீங்க ஒண்ணு சொல்றா, it will do its work. Praise the Lord. அடுத்தது லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 8:11. லூக்கா 8:11. அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது அங்க சொல்றாரு, இந்த விதை போடுற வழி அறிக்கைப்படுற நிலங்களை குறித்து அதுல சொல்றாரு, விதை என்னவா, வசனம். சோ இது என்னன்னு சொன்னா ஸ்பிரிச்சுவல் ப்ரொடியூஸ், ஆவிக்குரிய உற்பத்தி. வசனம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தை என்னன்னு சொன்னா ஆவிக்குரிய உற்பத்தியை கொடுக்கிறது. மறந்துடாதீங்க, when the word comes, இந்த வேர்ட் உள்ள வந்து உங்க நிலமான இருதயமானது அது ரெடியா இருந்துச்சுன்னா 30, 60, 100 பலன் கொடுக்கும். அந்த வார்த்தை என்ன பண்ண பலன் கொடுக்கும். இட் ப்ரொடியூசஸ். நல்லா புரிஞ்சுக்குங்க. உற்பத்தி இல்லாமல் அப்படின்னா என்னிடத்துல
கசப்பு கோபம் இருக்கு, அல்லது இடத்துல வெறுமை இருக்குது, இடத்துல தரித்திரம் இருக்கிறது, என்னிடத்துல என்ன சொல்றது குழப்பம் இருக்கிறது, என்னிடத்துல இந்த மாதிரி காரியங்கள் இருக்குன்னு வச்சு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இதெல்லாம் இருக்குது. இப்போ I have to produce something so that these are all removed. இந்த வல்ல சமட்டி உள்ள வந்த உடனே உடைச்சு என்ன பண்ணும், பண்படுத்த நிலத்தை. அதோட போதாது, நம்ம have to produce. புரிதவங்க என்ன வெறுமையா இருக்க முடியாது. வெறுமையா இருந்தா திரும்ப என்ன பண்ணும், கலைகள் அங்க வந்துடும். So you cannot allow. அப்ப என்ன பண்ணும், you have to produce. அப்ப ப்ரொடியூஸ் பண்ண நிலம் என்ன பண்ணணும், ஆயத்தமா இருக்கணும். தேவனுடைய வார்த்தை வந்த மாத்திரத்திலே அதை நான் உட்கொண்டேன். Praise the Lord. You just eat the word immediately. When the word comes in, just take it, eat it. Then you give forth the produce. அப்ப உங்களுக்கு என்ன வெளியே வரும். இப்ப வெளியே வர்றது நீங்க யாரும் காமிக்கணும். இதுவரைக்கும் நீங்க தரிசனம், கோபக்கார, சண்டைக்கார, இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சொல்லும். இப்போ மாறிடுச்சு. இப்போ ப்ரொடியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்த உடனே என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நல்லது, அவர் ரொம்ப அமைதியா, அவர் ரொம்ப இப்படி. ஏன் ப்ரொடியூஸ், ஹல்லேலூயா, ப்ரொடியூஸ். அப்போ வார்த்தை வந்து உற்பத்தி பண்ணணும். உற்பத்தி என்ன பண்ணுகிறது, bringing the character of God outside. ஒன்றுமில்லாம இந்த தரிசனமா இருந்த உங்களை என்ன பண்ணுகிறது, it is bringing for something different out of you which the world cannot. உலகமானது கொடுக்கவே முடியாதத நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. பொறுமை, நீடிய பொறுமை, சாந்தம், தாழ்மை, அன்பு, சகோதர சிநேகம். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எல்லாத்தையும் கொடுக்கும் போது பார்த்துட்டீங்கன்னா பயங்கர சந்தோஷம் இருக்கும். தேவன் எல்லாத்தையும் கூட, ஆமா, எல்லாத்தையும் மேல வச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் எனக்கு நிறைவா இருந்தா சந்தோஷம். ஆனா தாழ்மையில கொண்டு போனாங்கன்னா முடியும். அப்ப என்ன இருந்ததுன்னா, எனக்குள்ள என்ன இருந்தது நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் மேல அன்பு இல்லை, என் மேல அன்பு இருந்துச்சு. Because he was good to me. அவர் எனக்கு நன்மை செய்ததனால அவரை நேசிச்சுட்டு இருந்தார். இன்னைக்கு ஒரு தீமை வந்த உடனே என்னால என்ன பண்ண முடியல, நேசிக்க முடியல. அழுக வருது, கண்ணீர் வருது, வேதனை வருது, வீண் வார்த்தை வருது. இப்ப தேவனை விட்டுட்டு இதுவரைக்கும் ஆண்டவர் 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 நான் மனுஷரை பார்க்க ஆரம்பிப்பேன், என் சுயத்தை பார்ப்பேன், என் பலத்தை தேடுவேன். இதுதான் வார்த்தை. அப்ப என் இருதயம் இன்னது என்பதை வார்த்தை வெளிப்படுத்தும். It produces. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அடுத்தது மத்தேயு 4 அதிகாரம் 4 வசனம். Matthew chapter 4 verse 4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமே அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்று எழுதியிருக்கிறதே என்றார். Next, the word of God is a spiritual nourishment. தேவனுடைய வார்த்தை ஆனது நமக்கு உணவாய் அல்லது போஷாக்காய் இருக்கிறது. சும்மா சாதாரண சாப்பாடு இல்ல, போஷாக்கு. ஆமா, இட் பில்ட்ஸ் யூ அப், உங்களை ஹெல்த்தியா மாற்றும். ஆவிக்குரிய போஷாக்கு கர்த்தருடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை எடுக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா, ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு பலனடையாது, ஸ்ட்ரென்த். ஆமா, பாவம், சுயம், பிசாசு, உலகம் மேற்கொள்ளாது. வீக்ன்றது எல்லாம் கஷ்டமாகும். ஆமா, பிரைஸ் தி லார்ட். ஃபார் எக்ஸாம்பிள், யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டா அழுக வந்துடும், இல்ல யாராச்சும் சொல்லிட்டா கோபம் வருது, இல்ல ஏதாச்சும் ஒண்ணு வேணா ஒரு மாதிரி இதாகுதுன்னு. இது உங்களுடைய வீக்னஸ் புரிஞ்சுக்கணும். எப்படி ஜுரம் வருது அந்த மாதிரி பலவீனம் வச்சுக்கணும். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சாப்பிடும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா, இந்த ஏரியா வந்து பார்த்தா பலனா மாறுவீங்க. ஆமா, நீ ஹர்ட் ஆக மாட்டீங்க. நீ சொல்ல இல்ல, கர்த்தரின் பலனா இருக்கிறார். எப்பக்கம் நான் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவது. கர்த்தர் நான் எப்பொழுது முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் வலது பார்த்திருக்கபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அவரை நோக்கி பார்த்து என் முகம் பிரகாசம் அடைந்தது, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா உள்ள சாப்பிடல. இப்ப சாப்பிடும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த காரியத்தை பார்க்க மாட்டேன், சாப்பிட்ட போஷாக்கு அந்த புரோட்டீன் அதை பேசுவேன்.
நீங்க பாருங்க, எவ்ரிபடி என்ன பேசுவாங்க, ஐ டிட் திஸ் பிராக்டிஸ், மை கோச் வாஸ் குட், இந்த சாப்பாடு கொடுத்தாங்க, அப்படிதான் பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லாம் அதே மாதிரி நீங்க என்ன பேசுறீங்க, கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார். பிரைஸ் தி போஷக் உங்களுக்கு. You eat the word, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒன்று சொல்லிட்டு அப்புறம் நம்ம கரெக்ட்ல போகலாம். The word of God creates things for you. தேவனுடைய வார்த்தையானது உருவாக்குறது அல்லது சிருஷ்டிக்கிறதாக இருக்கிறது. The word of the Lord creates. Amen. தேவனுடைய வார்த்தையானது உருவாக்குகிறது. வாசிக்கலாம் எபிரேயர் 11:3. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதை வைத்து தான் நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். 11:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறதால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த சத்தியத்துக்குள்ள ஆளுக்குள்ள வரணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, when the word of God creates things. சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ ஒரு காரியம், பிரச்சனைகள், போராட்டங்கள், எந்த காரியங்கள் நமக்கு இருக்கிறது, இன்னும் ஆண்டுக்குள்ள பலப்படணும், எல்லாம் இருக்குன்னு சொல்றேன். எல்லாமே இருக்குன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, தோன்றுபவைகள் அப்படின்னா எனக்கு பாக்குறேன்ல, அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஓகே லெட் us get up in the morning, we pray every day. சொல்ல பலன் ஆகும். நல்ல பைபிள் படிங்க, நிறைய ஜெபிங்க, அப்புறம் நிறைய அந்நிய பாஷையில பேசுங்க. இதெல்லாம் ப்ரோக்ராம் அம்மா, ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ப்ரோக்ராமா இல்ல, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய வார்த்தையினால. அப்போ நான் ஜெபிக்க போகும்போது எதை கொண்டு நான் ஜெபிக்கணும், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் சொல்றாரு, தேவன் என்னோடு பேசினார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So தேவனுடைய வார்த்தை. So now we start speaking the word now. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அப்ப நான் அதிகாலையில ஜெபம் பண்றது எதுக்கு ஜெபம் பண்றேன், வெள்ளனானது இல்ல, அதிகாலையில தேடுகிறவனை கண்டடைகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னபடினாலே, அவருடைய வார்த்தை சத்தியமுள்ளதா இருக்கபடினாலே நான் அதிகாலை எழும்பும் போது அவரை கண்டடைவேன். நான் அவரை கண்டடைந்தால் அவரை போலவே நான் மாறுவேன். Praise the Lord. Hallelujah. Glory to God. இதுதான் முக்கியமானது. It creates. தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணும், உருவாக்கும். Amen. So for example, ஒரு சில காரியங்களை மாத்திரம் காமிக்கிறது. யாக்கோபு 11ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம் பாருங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கு ஏற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே, இதற்கு முக்கியம், அதிலே நிலைத்திருக்கிறவன். ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த வார்த்தையில, தேவனுடைய சத்தியத்துல என்ன பண்ணணும், நிலைத்திருக்கிற அனுபவம். புரியுதா உங்களுக்கு? இது சும்மா கேட்கறது இல்ல, நிலைத்திருக்கிற அனுபவம். அந்த நிலைத்திருக்கிற போது என்ன சொன்னா, அவன் மறக்க மாட்டான் கேட்கல. நிலைத்திருக்கிறவன், நிலைக்காதவனை பத்தி பேசலாங்க, நிலைத்திருப்பவனை பத்தி பேசு. அவன் அதற்கேற்ற கிரியை. நல்லா பாருங்க, வசனத்தை கேட்டு வசனம் உள்ள போச்சுன்னா அந்த வசனம் என்ன செய்யும், கிரியை செய்யும். மறந்துடாதீங்க. அப்போ என்னுடைய என்ன சொல்ற ஆக்ஷனை, என்னுடைய பேச்சு, என் நடக்க, என் பார்வை என்ன ஆகணும், மாறணும். என் பேச்சு, என் நடக்க, என் பார்வை மாறலன்னு சொன்னா அர்த்தம் உள்ள நிலைக்கல தான். நல்லா பார்த்து, தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். தன் செய்கையில் give you a blessed person. Thank you Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த வார்த்தையை கொண்டு உண்டாக்க கற்றுக்கொள்ளும். சரிங்களா? இப்போ வாக்குத்தத்தங்களாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது வந்தாலும் சரி, இப்ப நீங்க என்ன பண்ணணும், உருவாக்க கற்றுக்கணும். சரிங்களா? இப்ப உருவாக்குறது வரணும். எதை உருவாக்க போறீங்க?
எதை உருவாக்க போறோம்? தேவனுடைய வார்த்தையை கொண்டு உருவாக்கலாம். இப்ப எதை உருவாக்க போறோம்? எதை உருவாக்க போறீங்க? லைஃப்ல எதை உருவாக்க போறீங்க? அது எல்லாமே ரைட்டு. ஆனா எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா ஆபத்து தெரியல. எல்லாத்தையும் பண்ண முடியாது. பண்ணீங்கன்னா ஆபத்து உங்களுக்கு. ஆமா, சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், அவங்க 2 பேர் வேலை செய்யணும். அவங்க தண்ணி நான் தண்ணி. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்ப நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, வேலைக்கு ஆள் எடுக்கிறேன். வேலைக்கு ஆள் எடுத்து நான் வேலை வாங்குறேன். இவன் பாக்குறாங்க, ஓ இப்படி செய்யலாமா, சரி ரைட்டு. நான் உட்காந்துட்டு வேலைக்கு ஆள் எடுக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். 2 பேர் எடுத்துக்கோ, தப்பு தெரியல, எதுவுமே தப்பா தெரியாது. ஆனா பிரச்சனைங்க என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்னதுங்க, என்ன நடத்தும்? தேவ ஆவியானவர் என்ன நடத்தும்? நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பண்ணதுனால பண்ண முடியாது, அவன் பண்ணதுனால நான் பண்ண முடியாது. ஆனா எல்லாமே நல்லது, எதுவும் கெட்டது இல்லை அதுல. ஆனா என்ன தெரியுமா, வார்த்தையிலே வராதது எல்லாம் பாவம். நமக்கு புரியாது, பிரச்சனை. விசுவாசத்தில் வராத யாவும், விசுவாசம் எது விசுவாசிக்கிறேன், விசுவாசம் எது விசுவாசிக்கிறேன்? தேவனுடைய வார்த்தை. அப்ப நான் என்ன செய்யணும்? வார்த்தையை விசுவாசிக்கிறேன். அப்ப வார்த்தையை விசுவாசிக்கிறேன்னு சொன்னா தேவன் என்னோட கூட பேசணும். அப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒர்க் பண்ணுங்க, நான் ஊழியத்துக்கு போகணும், நான் ஜெபிக்கணும், வரவங்களுக்கு ஊழியம் செய்யணும். இப்ப இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். முடியல, ஆலோசிக்கலாமா? முடியாது. வைக்கலாம், ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இருக்க. ஏன்னா இன்னும் என்னை உருவாக்குகிறவர் உருவாக்கணும், எனக்கு தெரியணும். ஏன்னா அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் எப்பொழுது எனக்கு செய்ய வேண்டும் என்று அவர் அறிவார். அதனாலதான் எப்பவுமே ஜெபிக்கணும். There's no general rule. ஜெபிக்கணும், கர்த்தர் உங்களுக்கு அனுகூலம் செய்யணும். பிரைஸ் ரொம்ப முக்கியமா சொல்றேன். ஏன்னா you will lose lot of things. ஆமா ஆமா, யுத்தங்களுக்கு எல்லாம் போய் கொண்டு இருக்கிறாங்க. இவனுக்கு நல்ல பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க. தாவீதுக்கு என்ன பண்ணா, அவங்கள அனுப்பிச்சுட்டு இவன் உட்கார்ந்தான். இதே ஆட்கள் வந்து சரியில்லை என்ன பண்ணிருப்பான்? புரியுதா உங்களுக்கு? தப்பு ரைட்டா சொல்றதுக்கு இல்லை, கர்த்தர் கொடுத்தாரு. ஆனா என்னாச்சு? கம்ஃபர்ட் ஜோன். நெவர் என்டர் இன்டு a comfort zone. எப்பவுமே எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க காலில் சுடுதண்ணி போட்ட மாதிரி இருக்கும். ஆட்கள் இருந்தாலும் வேலைக்கு இருந்தாலும் சரி, நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, தனித்து எப்பவுமே never be a satisfied person. திரும்ப சொல்ற, திருப்தி அடைந்தீங்கன்னா one man of God said powerfully, உங்களுக்கு நான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறத, he said so powerful, நம்மளுடைய சக்சஸ் இருக்குல்ல, it becomes a greatest enemy for your next. தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இங்க சக்சஸ் வந்த உடனே என்ன பண்ண தெரியுமா? இதை பேசிக்கிட்டே நாட்கள் ஓட்டிடுவேன். You are finished. நேற்று தினம் முடிஞ்சிருச்சு. Today is new. இப்ப என்ன? Praise the Lord. Give glory to God. Out. Give glory to God. Get out of it. Don't say again and again that unless it is a testimony. அது சாட்சியாய் ஒருவருக்கு சொல்லும் பொழுது சொல்லுங்க. ஆனா அது என்ன பண்ணிடாதீங்க, சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா you will never go forward. Praise the Lord. You will never get ready for the next. It's not over. We have everything to go forward. Praise the Lord. இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் உருவாக்கணும். அப்ப எதை நான் உருவாக்கணும்? ரொம்ப முக்கியமானது the word. When the word comes to you, கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருப்பார். Don't look here, don't look there. வலது புறத்தை பார்க்காதீங்க, உங்களோட பேசிக்கொண்டே இருப்பாரு. ஏன்னா என் அழைப்பு வேற, உங்க அழைப்பு வேற, உங்க அழைப்பு வேற. ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட இருக்குது. உங்களை உருவாக்கணும். உங்களை உருவாக்குவதற்கு தேவன் தம்முடைய வார்த்தை அனுப்பி கொண்டிருப்பார்.
இதே வார்த்தை என்னோட ஒரு கோணத்துல பேசும், இதே வார்த்தை உங்களுக்கு வேறு கோணத்துல பேசும். கர்த்தர் கிறிஸ்து இந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு இந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கும் பொழுது உருவாக்கும். அப்போ நான் பேசணும், எனக்கு அருளப்பட்டதை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தையை பேசணும், என் வாழ்க்கையில வரணும். ஆமென். அது என் வாழ்க்கையில வரணும். இல்லைன்னு சொன்னா நல்ல ஞாபகத்தை கொள்ளுங்க, என்னாலே தேவனோடு கூட எழுப்பி ஓட முடியாது. ஆமா, எதெல்லாம் என்ன சொல்றது நன்மை என்று நினைக்கிறோமோ அதுவே நமக்கு தீமையா மாறும். That's no general statement, no general rule. Praise the Lord. You start creating things. ஆமா, நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன பண்ணுச்சுன்னா faith யூஸ் பண்ணி பண்றதுக்கு அது இருக்குது. See, that's a concept. அது மாறுறது இல்லை. ஆனா எதை நான் உருவாக்கணும்? Praise the Lord. போயிருந்தேன், அவ்வளவு பொருட்கள் இருந்தது, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவ்வளவு இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாம் பெஸ்ட் பிராண்ட்ஸ். அவங்களுக்கு கிஃப்ட் வந்தது, எல்லாம் வாங்கினதுல கிஃப்ட் வந்தது அவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு வாசிக்க தெரியாது. இன்னைக்கு இதுதான் நடக்குது. You have too many things in your house, but you use only very few. என்னைக்கோ ஒரு நாளுக்காகலாம் வச்சிருப்போம், தெரியுமா உங்களுக்கு? ரைட் சொல்லுவோம். Be careful. Spiritual அது கிடையாது. Today, இன்றைக்கு வேண்டியது என்ன இருக்கணும். If you have too many, search பண்றதுக்கே டைம் போயிடும், தெரியுமா உங்களுக்கு? Be careful. அதனால the creating is always that day. இன்று நாளில கர்த்தர் என்னோட என்ன பேசினார். ரைட் லார்ட். கர்த்தர் என்னை எதை நோக்கி போக சொன்னாரு, கர்த்தர் எதை பேச சொன்னாரு, இதை பேசிட்டு இருக்கணும், வேற எதையும் உள்ள விட்டுறாதீங்க. ரைட் லார்ட். See, day to day works இருக்கும், அது அதுல இருந்ததுல. ஆனா அவைகள்ல சிக்காதபடிக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை உருவாக்குங்க. பேசினாதான் உருவாக்கும். You must go on speaking. Go on speaking. நிற்கும் போது, ஏறும் போது, வரும்பொழுது, போகும்பொழுது தேவன் சொன்னதை பேசிக்கிட்டே இருங்க. கண்ணை பார்க்கணும் அவசியம் இல்லை, பேசிக்கிட்டே இருங்க. அவைகள் வந்து சேரும். ஆமா, எனக்கு வார்த்தை உருவாக்கும். தேவனுடைய வார்த்தையான உலகங்களை உண்டாக்கிறது நாம் அறிந்து தோன்றுமையால அல்ல. பிரைஸ் தி லார்ட். காணப்படாத கர்த்தர் அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து நிலைக்கிறவனே அவன் பாத்தீங்கன்னா அவன் பாக்கியவானா இருப்பான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எப்படி 4:12 சில காரியங்களை பார்த்துக்கலாம் நம்ம. சோ அங்க முதலாவது பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதுமாய் இருக்கிறது. சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் அது பாருங்க. The word of God பாத்தீங்கன்னா ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 55:11. அவருடைய வார்த்தையானது அவருடைய திட்டத்தை, நோக்கத்தை நிறைவேற்றும். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது. அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்போ தேவன் வார்த்தை அனுப்புறது ஒரு நோக்கம் நிறைவேற்ற. அப்போ தேவன் உங்களோட பேசுறது என்னது சாதாரணமா இல்ல. புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் பாருங்க, அது இல்ல. அவர் பேசுறாருன்னு சொன்னா அதுக்குள்ள உருவாக்கும். கிளியர் பண்ணிக்கீங்க அதை. When God speaks to you, that means God is creating something in you. உங்களுக்குள்ள ஏதோ உருவாக்குறாரு. அது உடனே தேவைப்படுறதா இருக்கலாம், அல்லது பின்னாடி தேவைப்படுறதா இருக்கலாம். ஆனா உருவாக்குறாரு. ஆமென். Praise the Lord. இது கிளியரா இருந்தது. உருவாக்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நீங்க நிறைய பிடிக்கிறதுக்காக. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இது ஒரு எக்ஸாம்பிள். ஆமா, 6:12. நியாயாதிபதிகள் 6:12. Judges 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு யாருன்னா கிதியோனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த பராக்கிரமசாலி ஏன் கர்த்தரோடு இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அவன் பராக்கிரமசாலியும் கிடையாது. புரியுது உங்களுக்கு? கர்த்தர் அவனோட கூட இருக்கிறான்றது கூட அவன் கிடையாது. ஏன்னா அந்த வசனத்துல அவன் சொல்லுவான், கர்த்தர் எங்களோட கூட இருந்தா. அப்புறம் என்ன அர்த்தம்?
கர்த்தர் கூட இருக்காருன்னா அவன் நம்புறவன் இல்லை. ஆனா தூதன் சொல்ற வார்த்தை என்ன? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் சொல்றோம். இப்ப இதுதான் நீங்க புரியணும் வார்த்தை. இப்போ பராக்கிரமசாலியாவும் இல்லை, கர்த்தர் கூட இருக்கான்ற நம்பிக்கை இல்லாதவனை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியம். When the word of the Lord comes, கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தை உங்களை உருவாக்க வருகிறதே தவிர உங்களை நீங்க இருக்க நிலைய சொல்றதுக்கு வரல. இப்போ உங்க நிலைய சொல்ல வரல. வாட் யூ ஆர் நவ் சொல்ல வரல. புரியுதா உங்களுக்கு? இட் இஸ் கம் டு கிரியேட் திங்ஸ் ஃபார் யூ. உங்களுடைய எதிர்காலத்தை அது பேசுகிறது. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளை அது பேசுகிறது. கர்த்தர் உங்களை என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமா இருக்கிறாரோ அதை குறித்து தேவ வார்த்தை பேசுகிறது. பராக்கிரமசாலியே கர்த்தரோடு இருக்கிறார். ஆமென். ஆமா. பிரேசலோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அந்த வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை வந்து முடியும் போது பார்த்தோம் 14 வாசிக்கும் அதே அதிகாரத்துல. அப்பொழுது கர்த்தர் அவன் எல்லாம் அவன் கேட்கான் 13 14 நேரத்துல தான் போகணும். 14 வந்து அவன் திரும்பி பாருங்க. அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ அவனை பார்த்தாரு. அவன் நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்கல்ல. அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ பராக்கிரமசாலி ஆயிடுற. நீ இல்லைன்னு எனக்கு தெரியும். புரிஞ்சுக்கணும். நீங்க புரியுதா உங்களுக்கு? நீ பராக்கிரமசாலி கூப்பிட்ட வரல, உன்னை பராக்கிரமசாலி ஆக்கவாங்க. உனக்கு இருக்கிற பலம் போதும். உன்கிட்ட இல்லாதது பேசாத. பிரதர், டோன்ட் பிகம் இமிடியட்லி நீங்க அப்படியே பேசாயிருந்தீங்க. யூ ஆர் நதிங். டோன்ட் வரி. இருக்குது போதும். நான் பார்த்துக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாரு? நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். நீ என்ன பண்ண போறன்னு சொல்றாரு அவரு. ஏன் உன்னை பராக்கிரமசாலி கூப்பிட்டேன்? எதுக்குன்னா ஒரு வேலை இருக்குப்பா. உங்களை குறித்து ஆண்டவர் பேசுறாரு சொன்னா ஞாபகம் வச்சுக்கங்க, ஒரு வேலை இருக்கு. இல்லைன்னா அப்படிலாம் கொடுப்பாங்க. இது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, எப்பயாச்சும் இந்த மாதிரி வசங்கள்லாம் வந்துச்சு உங்களுக்கு சொன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வேலை இருக்கு, ரெடியா இருக்குன்ற உங்களை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நான் உருமாற்ற போறோம்ல. இப்ப சொல்றாரு, உனக்கு இருக்க பலத்தோட போ, நான் தானே உன்னை அனுப்புறேன். நீ இப்படி செய்ய போற. மீதி அடையா உன்னை எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டா ஒரு வேலை இருக்கு. புரியுதா? ஒரு வேலை இருக்குது, அது நீ தான் செய்யணும். கிளியர்? சொல்றேன். அதோட வீட்டுல திரும்ப வாசிக்கலாம் 14 வசனத்துல. அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானரை முறிய அடிப்பாய் என்றார். அவன் இன்னும் பண்றான். அவன் இன்னும் எல்லாத்தையும். அப்போ சொல்றாரு, நான் உன் கூட தான் இருப்பேன். புரிஞ்சுக்கணும். உன்னை கூப்பிட்டுட்டு உன்னை அனுப்பிட்டு நான் உட்கார மாட்டேன், உன் கூட இருப்பேன். அதனாலதான் சொல்றேன், நீ பராக்கிரமசாலி. ஏன்னா பராக்கிரமம் செய்கிற நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த பூமியில என் காரியத்தை செய்வதற்கு ஒரு மனுஷன் தேவை. இன்றைக்கு உன்னை நான் தெரிந்து கொண்டேன். இதையோட உன்னை நான் தெரிந்து கொண்டேன். உனக்கு இருக்க பலத்தோட அனுப்புறது நான். நீ மீதியான ஒரு மனுஷரை முறியடித்தது போல முறியடித்த. ஏன்னா நான் உன் கூட இருந்தேன். யுத்தம் என்னுடையது. ஆனா இந்த பூமியில யுத்தம் செய்வதற்கு ஒரு மனிதன் எனக்கு. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஒண்ணும் வேணாம். கூப்பிட்டா மட்டும் போறதுக்கு இருக்க சாக்கு போக்கு வேண்டாம். அறதான் பார்த்தது இருபுறம் கருப்புறம் ஜீவன் உள்ளது. ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தை. இந்த வார்த்தை என்ன பண்ணா உங்களை மாற்றும். அதெல்லாம் படிங்க. இதெல்லாம் நீங்க வந்து இந்த ஆங்கிளுக்கு படிக்க நான் சொல்லி கொடுத்தேன்ல, இப்ப கீதியில போய் படிக்க வீட்டுல கோ see that. என்ன பண்றாருன்னு பாருங்க. எல்லாமே பானை தீவெட்டி ஏற்காலம் அது பண்ண மாத்திரத்துல சத்துருக்கு மீதியான அவங்க ஒருவருக்கு பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் சொல்லுங்க. உனக்கு வேலையே இல்லை, ஆனா உன் பேர் என்ன? ஆமென்.
புரியுதா உங்களுக்கு இப்போ? ஆனா இதுக்கு மாட்டேன். என்னமோ என்னத்தை சொல்லுவோம், அது நான் எப்படி பண்றது, நான் எப்படி அங்க போறது, அங்க என்ன பண்ணுவேன், நான் எப்படி செய்வேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. புரியுதா உங்க சுயத்தை? ஏன்னா வசனத்தை உள்ள விட்டு கிளீன் பண்றது இல்லை. ஆனா நம்ம ரொம்ப கேட்டா சொல்லுவோம், நமக்கு ரொம்ப தாழ்மை, கர்த்தர் என்ன சொன்னாலும் செஞ்சுருவோம். ஓப்பன் ஆகும் அப்பதான் தெரியும். அளந்து உடம்பு வசனத்தை அளவு பண்ணுங்க, அவ்வளவு மாசம் அவ்வளவு சேஞ்ச் ஆகும். அப்பதான் அந்த பராக்கிரமம் செய்ய முடியும். அவர் செய்த காரியம் பராக்கிரமம். அது முடிஞ்சப்ப என்ன செய்யுமா, எல்லாரும் வந்து இதே ஆனா பண்ணது போல அவர். புரியுதா? கீழ்ப்படிந்ததுனால அவனுக்கு அதை தரம். தேசங்களுக்கு அழைத்த கர்த்தர். வச்சுங்க, ஆமா, எப்படி டிக்கெட் போடுவோம், எப்படி போவோம், எதுக்கு நமக்கு அது போறேன்னா போறேன், முடிஞ்சு போச்சு. ஐ எம் ரெடி லார்ட், ஓகே ஐ எம் பேக்ட். எப்போ போலாம் சொல்லுங்க, அவ்வளவுதான். தெரிஞ்சு அப்போ சொல்வார் என்ன செய்யணும். ஃபர்ஸ்ட் அதை போய் ஆமா, ஒரு கூட்டம் எழுப்பி வருது. அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா டைம் ஆகும். கூட்டம் எழுப்பி வருது, ஒண்ணும் பண்ண முடியல, பீரியட் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. என் பேர் என்ன தெரியுமா, கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய். Praise the Lord. That is what God is. Praise the Lord. பக்கத்துல இருக்குது. ஆமா, praise the Lord. ஒருவனும் வரது உனக்கு எதிராக வருகிற கூட்டம் என்னாலே கூட்டப்பட்டதல்ல, அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ஆமா, praise the Lord. நீ பார்வனா இருந்தாலும் சரி, மோசே கொல்ல அதிகாரம் கொடுத்தாதான் உன் கையை வேடி போட முடியும். That's what God is. ஆனா பயப்படணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எல்லாம் சொன்னாலும் ஆமா, அந்த செயல்பாடுல போய் இறங்குறப்போ அப்பதான் இருக்கு. நீ போய் நில்லுப்பான்னா நிற்க முடியல. நீங்க நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் மகாரிச்சி போய் பாருங்கன்னு சொன்னா நிற்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்காரு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில 12 காரியங்கள் 9 அப்போஸ்தலர் 9:15-16 அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அரங்காட்டு சொல்றாரு. எல்லாம் பயப்படுறாங்க அவனுக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா அவன் ஏன்பா அனனியா போகிறான். போய் நடந்த காரியம் பவுல கர்த்தர் உருமாற்றுகிறார் எல்லாம். அப்போஸ்தலர் 21:13 பாருங்க, அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு சொல்லி. அது ஒரு புரியுது. How the word has created. ஜீவன் உள்ளதா இருக்கிறது, உருமாற்றுறதா இருக்கிறது. 21:13. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? ஏன்னா அவ்வளவு ஆபத்து, மரணம் வரைக்கும் திரும்ப பார்க்க முடியாத ஒரு நிலை போக போறது, எல்லாம் அழுகுறாங்க, நீ போக கூடாது. அப்ப அவன் சொல்றான், என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? இதுதான் ஜாக்கிரதை. நீங்க ஸ்டெப்பிங் இதான் நடக்கும். மனிதனையா அல்லது தேவனையா யாரை தெரியப்படுத்த போகும்? வேர்டை நீங்க அலோவ் பண்ணா நீங்க உருமாற்றணும். நீங்க உருமாற்றின பின்புதான் நீங்க போகணும். இல்லைன்னா உங்க இருதயத்தை ஈஸியா உடைக்கணும். ஆமா, ஈஸியா உடைக்க. அவன் சொல்றான், ஏன் உடைக்கப்பட பாக்குறீங்க? நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்பட மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் என்றான். இப்ப தெரியுதா, வசந்த உள்ள விட்டா, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. அதாவது எழுதுறது இஸ் லைஃப். கிறிஸ்துவின் வார்த்தை உள்ளே வந்தா அது புடமிட்டு
உங்களை உருமாற்றி எந்த இடத்துக்கு கொண்டு போகுதுன்னா, அவருக்கு அதை பாடுபட மாத்திரம் அல்ல, மதிக்கவும். எதுவும் என்ன பிடிக்க முடியாது, ஒன்றாக என்ன பண்ண முடியாது, என்ன பிடிக்க முடியாது. இவை ஒன்றாகிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறோம். ஏன் அந்த வார்த்தை உள்ள வந்து உடைச்சது, அக்னியாய் வந்து, வல்ல சம்மட்டியா வந்தது, உங்களுக்கு வெளிச்சமாய் வந்தது, ஆமா உருவாக்குறதாய் வந்தது, மாத்திருச்சு என்னைய. பவுலதான் நம்மை போலதான் பவுல். ஞாபகம் பவுல் நம்ம மாதிரி தான், எல்லா பலவீனங்களும் உண்டு, எல்லா காரியங்களும் உண்டு, ஆனால் அவனை தான் மாற்றியது. ஜீவன் உள்ளது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது 4:12 வாசிச்சோம்ல, இரண்டாவது பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குந்துகிறதாயும் இருக்கிறது. பிரச்சனை என்னன்னு, the spirit, soul and the body மூணு இருக்குது. இப்போ ஆவியும் ஆத்துமாவனால ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஃபரன்ஸ் தெரியாது. ஏன்னா led by the spirit இருக்குது, led by the emotions இருக்குது. ஆனா எல்லாமே ஒன்னாதான் தெரியும். அப்போ அதை பிரிக்கணும்னா வார்த்தை வேணும். கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னு சொன்னா, சத்தியம் இல்லைன்னு சொன்னா, இது ஆவியில உண்டாயிற்று, இது மாம்சத்துல உண்டாயிற்று, உங்களால பிரிக்கவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாவது, உங்கள் ஆத்மாவானது ஆவியை போல மாறாவிட்டால் சரீரத்தை என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. தேவனுக்கு பிரியமாய் நடத்த, அதுதான் நம்ம பார்த்தோம். மைண்ட் செட் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம், நம்ம இருதை எல்லாத்தையும் பார்த்தோம். அதுதான். அப்போ இந்த வேர்ட் என்ன பண்ணுன்னு சொன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். worshiping the Lord, serving the Lord, ஆண்டவருக்கு ஆராதிக்கிறது, ஊழியம் செய்யறது எல்லாமே வச்சுக்கோ. இதெல்லாம் it can be done in two ways. ஒன்னு ஆவியிலே பண்ண முடியும், இன்னொன்னு எமோஷனலா பண்ண முடியும். இது ரெண்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஓகே, how do I find emotional and how do I find it spiritual? Okay. கர்த்தருடைய வார்த்தையானது, தேவ சத்தியமானது உங்களுடைய இருதயத்துல, உங்களுடைய சிந்தையில நிரம்பலன்னு சொன்னா, மோஸ்ட்லி it will be sensual. இப்போ தேவ பிரசன்னத்துல போகிறேன், நல்லபடி போகும் பொழுது உடைக்கப்பட்ட அனுபவம். இப்போ ஆவியானவர் என்ன உடைக்கலாம், இன்னொன்னு நான் உடைக்கலாம். என்ன two things can happen. தெரியுமா உங்களுக்கு? பேதுரு மனம் கசந்து அழுகிறான். யூதாஸ் அவனும் நொந்து போய் ரெண்டு பேரும். Godly sorrow leads to repentance. Worldly sorrow leads to death. Godly sorrow அதென்ன சொல்றது, அந்த மனக்கசப்பு தேவனாலே உண்டாக்கப்பட்டது என்ன பண்ணுனா, தேவனை நோக்கி கொண்டு போகும்ல. இது உலகத்தால் உண்டானது வந்து பாத்தீங்கன்னா டெத். அப்போ நான் உடைக்கப்பட்டு அழும்போது, நல்ல ஞாபகம், உடைக்கப்பட்டு அழும்போது எப்படி இருக்குன்னா, அழும்போது ஆண்டவர்ல கிட்ட சேர மாட்டேன். என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா, என்னை முன்னாடி வைப்பேன். அதுவரை எனக்கு தாங்க முடியல. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுவரை எனக்கு வேதனையா இருக்கு. அப்பா உங்களுக்கு எப்படிப்பா நான் விட்டு கொடுத்தேன், எனக்கு எவ்வளோ நீங்க சேர்த்துக்கிறீங்களே, உங்களை எப்படி விட்டு கொடுத்துட்டேன். இது எதுவுமே ஆவி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். That's not the spirit, because spirit does not talk about this. No sexual things with the spirit. புரியுதா உங்களுக்கு? ஆவியில் இருக்கிற என்ன சொல்றா, அப்பா பரத்துக்கும் உமக்கும் விரோதமாய் நான் பாவம் செய்தேன், இதோ வந்துட்டேன், உங்களுடைய ஆவி எடுத்து போனாத மாட்டவரை உண்மை இன்னும் நான் நேசிக்கும்படி, இப்படியாக வரும் பொழுது நான் எதிர்த்து நிற்கும்படிக்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. I love you Lord, take out all this out of me, break every barrier that I come closer to you, change Lord. Sensual வேற, godly sorrow வேற, worldly sorrow வேற. Praise the Lord. ஒரே காரியம் தான், ஆராதிக்கும் பொழுது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? எனக்கு தெரிஞ்ச பாட்டு இருந்தா பாடுவேன், எனக்கு தெரியாத பாட்டு இருந்தா பாடுவேன். அப்ப ஆராதிக்க வந்தானா அல்லது எனக்கு தெரிஞ்சது சேர்த்து வந்தானா?
when you are the spirit என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த பாட்டை பிடிப்போம். தெரியுமா உங்களுக்கு? தெரியாத பாட்டுனா கூட என்ன பண்ணுவோம்? பிடிச்சி பாட ஆரம்பிப்போம். ஏன்னா you want to glorify God. அதே இது நான் மாம்சத்தில் இருக்கும் பொழுது என்ன பண்ணுன்னு சொன்னா, என்ன இவங்க தெரிஞ்ச பாட்டே பாட மாட்டாங்க. புரியுதா? சேம் எல்லாமே. Be very careful. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப எது உங்களுக்கு பிரிச்சு கொடுக்கும்னா தேவ வசனம் தான். ஏன்னா என் வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனமாய் இருக்கிறது. ஆமென். இங்க சென்சுவல் திங்ஸ் won't work. அதனால ஜெபம் பண்ணும்போது நீண்ட ஜெபம் இல்ல, விசுவாசம் உள்ள ஜெபம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Be very careful. அதனால never go with the flesh. See, general statements விடாதீங்க. ஆமா. Be very careful. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தேவனுடைய என்ன ஆவிக்குரிய எப்பவுமே ஆவிக்குரிய என்ன செய்யணும்னு சொன்னா, is it from the Lord or is it from flesh? இதை தேடணும். ஒருவர் பேசும் பொழுது அப்பா எனக்கு சொல்லுங்க, நன்மை போல தெரியலாம், பட் we ask God. அந்த ஒரு எதுனா ஏன் நம்முடைய ஆவியானவர் இருக்கார். இப்போ ஒரு காரியம் எனக்கு சொல்றேன், ஆவியிலிருந்து சொன்னா நானும் ஆவியை பெற்றவன் தானே. அப்ப நான் ஆவியில இருந்தேன்னா ஒன்னாகும். நான் ஆவியில இல்ல, அவன் ஆவியில இருந்தா என் ஜென்ம சுவாபம் ஒரு மனுஷனுக்கு அது பைத்தியமாய் தோணும். அல்லது அவர் மாம்சத்துல பேசும் பொழுது நான் ஆவியில இருக்கிறேன், எனக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது இந்த ஸ்பிரிட்னா எனக்கு தெரியும் இட்ஸ் நாட் ஆஃப் தி லார்ட். அதே போல அந்த அபிஷேகம் நடத்துறவங்க தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது that is how I used to identify. நான் அடுத்தவங்க குறை பேசுறது இல்லை, எனக்கு தெரியணும். So I identify. ஒரு மரம் கனினாலே அறியப்படும். கனி இல்லைன்னு சொன்னா அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த வசனம் என்ன பண்ணுறோம்? பிரிக்குதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் பாருங்க 21-22. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21-22. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு, நல்லா பாருங்க, துர்த்தை ஒழித்துவிட்டு cleanse yourself first. சுத்திகரிக்காத நீங்க ஒரு நாளும் ஆவியில பெற முடியாது. because this is corrupted inside. உள்ள அருவருப்பான எண்ணங்கள், அருவருப்பான மேட்டிமையான எண்ணங்கள், மேட்டிமையான இது இல்ல அருவருப்பா இருக்குது. அப்ப எப்படி வந்து தேவனுடைய வார்த்தைகளை தங்க முடியும்? முடியாது. That is why we corrupt the word. வசனத்தை எடுத்து ஆவியில வந்த வசனத்தை இப்ப என்ன பண்ற, என் உள்ளமானது கரப்டடா இருக்கிறனால அந்த வசனத்தை எடுத்து எனக்கு ஏத்த மாதிரி தான் வைக்கிறேன். ஆண்டவர் என்ன சொன்னான்னு கேட்கல. நான் அனுப்பின வசனம் என் காரியமாய் வாய்க்குன்னு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் நினைக்கிறது இல்ல, அவர் நினைக்கிறது. அப்போ ஆவியில பெற்றுக்கொண்ட நான் ஆவியில காத்து இருக்கணும். வாட் இஸ் தட் வேர்ட்? அந்த வேர்ட் என்ன செய்யறதுன்னா வியாக்கியானம் பண்ணக்கூடாது. அதான் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் பிரச்சனையா தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல நீங்க எல்லாம் சிக்கிட்டு இருக்கிறாங்க. யோகம் பண்ணி வேலை செய்யறோம். நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தருக்கு கடை அந்த வயதுவார் நல்லா புரிஞ்சு, ஒருத்தர் வயதுவார், இன்னொருத்தர் வயதுவே இருக்காரு. உடனே என்ன பண்ணிடுவோம்னா நம்ம அவரு கர்த்தர் அவர் இருக்காரு, கர்த்தரோட ஆசிரியர். நல்லா புரிஞ்சுக்கணும். இவரு வந்து இல்லைன்ற மாதிரி யார் சொல்றாரு? You must know the way of working. இவருடைய வாழ்க்கையினுடைய விசுவாச வாழ்க்கையை நடத்துறது வேற. இவருக்கு ஒண்ணு என்ன பிரச்சனை தெரியுமா? இப்ப உட்கார்ந்து இருக்காருல்ல, இவர்கிட்ட 10,000 தான் இருக்குது. அவர் வந்து கிடுகிடு மேல போனதான் 30,000 வந்துருச்சு. உடனே நம்ம நினைக்கிறோம் அவர் நல்லா இருக்காரு. இல்லையா? இந்த 10,000 பார்த்து பேச தெரியாது நமக்கு. God wants you to grow in faith. இந்த 10,000 உங்களுடைய செலவெல்லாம் செய்து முடித்து மீதம் எடுக்கும்படிக்கு கர்த்தர் செய்யும். How it flows. அது அவருது. 5 அப்போ 2 மீன் தானே கையில இருந்தது. ஆமாவா இல்லையா? அப்புறம் வார்த்தை என்ன? It creates. It is not about money. It's not about expansion. It's about you. இது உங்களை பொறுத்தது. நீங்க வளர்வதற்கு உங்களை கர்த்தர் சூழ்நிலை வைக்கிறார். இதை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இதை பத்தி கவலைப்படவே மாட்டீங்க.
உங்களுக்கு எல்லாம் உண்டா இருக்கும். நீங்க எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமா மாறுவீங்க. நம்ம போறது ஏன்னா மைண்ட் செட், இதான் மைண்ட் செட். ஜெனரல் பண்ணிடுறோம். இந்த வேர் கூட இப்படி வரணும், இப்படி வரணும், என்ன இருக்குது. எப்பவுமே ஞாபகம், how God is leading me. தேவன் என்னை எப்படி நடத்துகிறார்? அவங்க இல்ல, இவங்க இல்ல, என்ன எப்படி நடத்துறாரு? ஏன்னா நான் உருவாக்கப்படணும். நான் உருவாக்கப்படுவதற்கு தான் வார்த்தை வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? என்ன உருவாக்குறதுக்கு. ஏன்னா என் அழைப்பே வேற, என் தெரிந்து கொள்ளுதலே வேற. நான் போய் அவங்கள மாதிரி இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்லப்பட்டிருக்கு, உள்ள எல்லாத்தையும் தெரிந்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கும். உங்களை நாட்டப்பட்டதும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஏன்னா அதுதான் உங்களை மாத்த முடியும். அதுதான் நாட்டப்பட்டதும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளது. To save your soul, the word of God. Praise the Lord. To save your soul. மந்திரத்தீங்க ஆத்ம ரட்சிப்பு. அப்படி அடுத்த நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கடைசியா போறது இல்ல. இங்க இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்ட பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்றது போல. ஆத்மா கட்டப்பட்டிருக்கு. லிமிட்டெட் மைண்ட், லிமிட்டெட் இது எல்லாத்தையும் போட்டு சோர்வு, வேதனை, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருக்கிறது. என்ன சொல்றது? ஆத்மா ரட்சிப்பு எப்படி? வார்த்தை. ஆமென். இந்த வசனம் என்ன பண்ணு சொன்னா ஒரு ஒட்டைக்கும். ஆமென். அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. ரொம்ப அழகா இந்த வார்த்தை, சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அடுத்தது வசனம், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்க, உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். வஞ்சிக்கப்படாதீங்க. வசனத்தை கேட்டுட்டு ஓ அப்படின்னு இல்ல, வசனம் வேலை செய்ய இடம் கொடுங்க. ஏன்னா அந்த வசனம் தான் உங்களை மாத்த போகுது. பிரைஸ் தி லார்ட். வல்லமை உள்ளது, உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளது, உங்கள் காரியங்களை மாத்த, உங்கள் சூழ்நிலையை மாத்த, உங்களை அப்படியே உருமாற்ற. பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போய் உடைந்து போய் அல்லது ஏமாற்றத்தில் இருக்கிறோம், இது என்ன செய்ய போறோம்னு திகைத்திருக்க பாருங்க. அப்போ உங்க ஆத்மா அப்படியே சோர்ந்து போயிருக்க ஆத்மாவை சொல்றாரு, இந்த வசனம் என்ன பண்ணுமா? உன்னை ரட்சிக்கும். பிரைஸ் தி லார்ட். It will say immediately break it. ஆமா. அடுங்க. பிரைஸ் தி லார்ட். அது ஸ்தோத்திரம். Something about it that is very important. இப்ப டேவிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் வாலண்டியர் பண்ணான். டேவிட் அவங்க ராஜா என்ன செய்வார்? ஏன்னா அந்த இடத்துல பண்ணி ஆகணும். எனக்கு கர்த்தர் அப்படிதான் வாங்கிட்டார். புரியுதா உங்களுக்கு? இப்ப யோசேப் எடுத்தா he never volunteered. ஆனா அவன் உயர்த்தார். ஆண்டவர் போகணும். எல்லா இடத்துக்கும் வேகமா போறான். புரிஞ்ச மத்தியில் பேதுரு அப்படி இல்லை. புரியுதா உங்களுக்கு? எப்பவுமே be led by the Spirit of the Lord. Just because you are successful never means you will be successful in all. You will always be successful when God takes you. தேவன் உங்களை கொண்டு செல்லும் பொழுது நிச்சயமாய் அவங்க இது நல்லா செஞ்சார். தாவீது அதுதான், சவுல் அதுதான், யோசேப்பு அதுதான், பவுல் அதுதான். எல்லாம் எடுத்துருங்க. அவர் யாரெல்லாம் என் பின்னே வா, அது ஒன்று எடுத்து வச்சிருக்கு. என் பின்னே வா கூட்டம் ஒன்று இருக்குது. அந்த கூட்டம் கலந்துச்சு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்த கூட்டம் நம்ம இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? there are times that you have to volunteer. ஆமா. இந்த பிரச்சனை வேண்டாம். சப்ஜெக்டை கேட்கும் பொழுது உங்க இருதயத்தை என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்தாதீங்க. அப்ப எவ்ரிடேவா இல்ல, at that time அவ்வளவுதான். அன்றைக்கு அப்பொழுது என்ன பேசுறாரு, என்ன வார்த்தை எனக்கு வருது, புரியுதா உங்களுக்கு? அமர்ந்து இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணக்கூடாது, முன்னாடி போயிடக்கூடாது. Because God has something for you. ரொம்ப முக்கியம். எல்லாமே என்ன கிடையாது, you have something. அதுல கரெக்டா நீங்க இருந்தீங்கன்னா ஏற்ற வேலை அவங்களுக்கு அந்த டைம் இருக்காது. யோசேப்பு முன்னாடியே எஸ்கேப் பண்ண பார்த்தான்.
2 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்கேப் பண்ண பார்த்தான், விடல. பிகாஸ் தட்ஸ் நாட் தி பிளான் ஆஃப் காட். ஞாபகம் வச்சுக்க, உங்களை விட மாட்டேன். ஏன்னா உங்க ஹார்ட் அவுட் தெரியும். அதனால டைம் லைன்ஸ்குள்ள போகாதீங்க, ஒபீடியன்ஸ்குள்ள போங்க, கீழ்ப்படிதலுக்குள்ள போங்க. பயங்கர மாற்றம் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே. இந்த மூணாவது பாயிண்ட் பார்த்தோம்னா, தேவனுடைய வார்த்தையானது இருதயத்தின் நினைவுகளை, யோசனைகளை வகையறுக்கிறதாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருந்து 23ஆம் வசனத்தோட முடிச்சுக்கிறேன் நான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சேம் அசைன்மென்ட் அவன் பேரு. அவன் என்ன பண்றான், காசு கொடுத்து எனக்கு இந்த வரத்தை கொடுங்க, நான் கை வச்சா அபிஷேகம் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ பேதுரு அவனை பார்த்து சொல்றாரு, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது. இப்ப அவன் சொல்ற வார்த்தை பாருங்க, இவன் நேரா கேட்கிறான், பேசுறான். ஆனா அவன் சொன்ன வார்த்தை பாருங்க, நீ நினைத்தபடியால். because you thought. அப்ப அந்த மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா word looks at the thought intentions of heart. இது ரொம்ப முக்கியமான. What they speak, don't catch it. Look into their thoughts, into their heart. அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தேவனுடைய காரியத்தை உங்களால் பிடிக்க முடியும். ஏன்னா you can misjudge people by hearing. கேட்கறத வச்சு மிஸ் பண்ணலாம். Sometimes God brings you the destiny helpers. உங்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் ஆட்கள் அனுப்புவாரு. ஆனா அவங்க பேச்சு நீங்க சரியா நம்ம பேசுற விதம், நடந்துக்கிற விதம் உங்களுக்கு தெரியாததுனால you will miss out. But if you see the spirit, அதுதான் வார்த்தை. அப்பதான் இந்த வார்த்தையில எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, முகாந்திரம் இல்லாமல் நாம் ஒருவரை என்ன பண்றது, சந்திப்பது. அப்போ ஒரு நபர் வர்றாங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிடிக்கலன்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா உடனே அந்த சம்பாஷணை அடுத்த நிமிஷம் ஆடுக்கு போயிருக்கும். அப்ப முகாந்திரம் சந்திக்கிறது இல்லை. அவங்க வந்து பேச என்ன ஆண்டவர், இது நீர் அனுப்புகிறதா அல்லது சத்துருநாள் உண்டாகுதா? அப்போ உடனே ஆண்டவர் கனியில வெளிப்படுத்துவாரு, வார்த்தையில வெளிப்படுத்துவார், தரிசனத்தை வெளிப்படுத்துவார், உடனே செய்வார். வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த நினைவுகள், அந்த காரியங்களை, யோசனைகளை வகையா இருக்கும் வார்த்தை. So you must have the word. அதுதான் வசனம் நம்மகிட்ட இருக்கணும், வசனம் உள்ள கொண்டிருக்கும். அப்போதான் you can find out, identify people. அதுல அடுத்தது பாருங்க, நான் சொல்றது, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. இதுல இல்ல உனக்கு நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா உங்க இது என்னவா தேவனுக்கு முன்பாக என்னது அப்போ ஃபர்ஸ்ட். பட் அவுட் சைடு என்ன பண்றாங்க, ரசிக்கப்பட்டு அவங்க வரும், எல்லாத்தையும் எழுதிச்சுட்டா எல்லாம் சொல்லி வரும். ஆனா என்ன இருதயம், you must know that. அதனாலதான் அவர்களுடைய இருதயம் இன்னதுக்கு அறிந்தபடியா அவருக்கு அவர் செவி கொடுக்கவில்லை. ஆமென். அது சொல்றோம், புரிஞ்சுக்கீங்க. ஏன்னா if you are not in the spirit, you not understand. நம்ம பேரே இருக்க முடியாது, நம்ம இருக்க முடியாது. ஆமா. So spirit, the spirit man இருக்கும்போது you must immediately the next உள்ள போகணும். ஒரு பேசும்போது, ஒரு நபர் காரியம் வரும்போது, ஒரு தாட் வரும்போது உள்ள போகணும். Why? ஏன்? What is it Lord? ஒரு சூழ்நிலை நடந்துச்சு, What is it Lord? Praise the Lord. What then you will have an answer from God. ஆமா. ஆவியில காரியங்களை பாத்தீங்கன்னா ஈஸி. ஏன்னா வசனம் அழகா இருக்கும், உடனே ஆண்டவர் இது பண்ணி கொடுப்பாரு. அடுத்தது பாருங்க, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். அங்க பாருங்க, அவனுக்காக வேண்டுதல் செய்யலாம், வேண்டுதல் செய்யலாம்ல. ஏன்னா வசனம் இருக்குது. எல்லாரும் இப்ப இருக்க டீம் எல்லாம் எப்படி சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? God is so loving, so kind. You don't know, you pray for them. இங்க என்ன சொல்றாங்க? நீ புரியுதா? If I pray, nothing will happen. இதுதான் புரியுது. ஏன்? உன் எண்ணங்கள் சரியில்லை, உன் இருதயம் சரியில்லை.
Praise the Lord. நீங்க ஆவியில இல்லைன்னு சொன்னா you cannot get hold of this thing. ஏன்னா உடனே பிசாசு ஒரு ஆளை கொண்டு வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க அப்படிலாம் இருக்க முடியாது, இந்த ஆத்மா வீணா போதில்லை. நான் சொல்ற பாயிண்ட், நான் ஜெபிக்கிறத பத்தி இல்லை, அது saying about how the Holy Spirit will help you. வேர்டு உள்ள இருந்ததுன்னா அது வகாது கொடுக்கும், அவன் இருதயம் வந்து. Why do they come to you? That's maturity. நல்ல ஸ்ட்ராங் மீனுடைய அர்த்தம் தான் மெச்சூரிங் இன் கிரைஸ்ட். யாருக்கு நல்லா புரிச்சுக்கோ, எல்லாத்தையும் நான் போய் ரொம்ப அழகா சொல்றேன், நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி. ஏன்னா நீ இப்ப வந்து என்ன பண்ணிருக்கன்னு சொன்னா நீ அவருக்கு அகேன்ஸ்ட் சொல்லுவாங்க. அதுல அந்த வார்த்தை பயன்படுத்தா, ஒருவேளை ஏன்னா எனக்கு தெரியாது, அதாவது அர்த்தம் நம்ம தெரிஞ்ச மாதிரி பேசுறோம். இப்போ ஒரு கூட்டம், யங் பீப்புள் ஒரு கூட்டம், திருமணம், தேவன் அறியாததுல திருமணம் பண்றது, ஒரே டைலாக், கர்த்தர் அவங்களே சொல்ல மாட்டாங்கன்னு தெரியுமா, கர்த்தர் அவங்க மாத்திடுவாங்க, என் நிமித்த கர்த்தர் மாற்றுவாங்க, அப்படிலாம் மாறவே மாட்டாங்க. எனக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறப்பா, புரிஞ்சுக்கணும். அறியாமன்றது வேற, அதனால இங்க காமிக்கிறோம் பாயிண்ட் புரியுது. இதெல்லாம் இருதயமும் நினைவுகளும். This is their spirit. Praise the Lord. நீங்க என்ன பண்ணிடாதீங்க, உலகத்தோட ஒத்துடாதீங்க. ஆமா, ஜாக்கிரதையா இருக்க. அது மாத்திரம் பாருங்க, 23 வருஷத்துக்கு முடிக்கும் போது அப்படின்னா ஆண்டு கடைசியா குடிக்கிறதுக்கு தாகமா இருக்கேன்னு சொல்லும் பொழுது எடுத்து கொடுத்தாங்களே காடி, அதை குடிக்கல, கசப்பு, bitter, so much of bitterness அந்த அந்த இதுல நம்ம வந்து வினிகர் சொல்றோம்ல, அதுல வந்து கொஞ்சம் ரஃபா இருக்கும், அவ்வளவு கஷ்டப்படுறது. அவங்க சொல்றாரு, நீ யாரா, நீ பிச்சிலும் பாவக்கட்டிலும் நீ அகப்பட்டிருக்கிற. இப்போ நீ வெளியே வரணும், ஏன்னா நீ உள்ள போன. நல்லா புரிஞ்சுக்கணும், நீ உள்ள போன. இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள போன, கர்த்தர் அவங்களை கொண்டு வந்தார். நிறைய பேருக்கு அது பார்க்க மாட்டேங்கிறாங்க. அடிமைத்தனம் அவங்க இருந்தது உண்மை, ஆனா யார் கொண்டு வந்தது? ஆண்டவர் உள்ள கொண்டு வந்தாரு. அங்க இருந்தாங்க, இந்த காலத்துல காப்பாற்றணும்னு சொல்லிட்டு யோசேப்பு நாட்களை கொண்டு வந்து யோசேப்பு பிரிச்சு வைக்கிறார். அவங்கள உள்ள போல அப்போ கர்த்தர் இறங்கி கொண்டு வந்தார். ஏன்னா அவர் கொண்டு போனாரு, அவர் கொண்டு வந்தாரு. நீங்க உள்ள போனீங்கன்னா நீங்க தான் வெளியே வர. பிகாஸ் இட்ஸ் யுவர் வில். இப்படி சுய சித்தத்தில் உள்ள போனீங்க, ஜாக்கிரதை. இந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் பிரச்சனை போராட்டம் வரப்பொழுது அழுது ஆனா அதே இது கர்த்தர் கொண்டு போகும் பொழுது நான் பார்த்து புறஜாதியா இருந்தாலும் உடனே 3 மாசத்துல 6 மாசம் ஆண்டு ஏற்றுக்கொள்வேன். அது கர்த்தர் கொண்டு போகும். ஸோ ஜெனரலைஸ் பண்ண மாட்டேன். அதுக்காக திரும்ப சொல்றேன், ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. ஈச் கேஸ் தனியா செப்பரேட்டா நீ கசப்பிலும் கசப்பான பேச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறது காண்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா வசனத்தை காரியங்கள் வல்லமை எல்லாம் இருந்தாலும் விசுவாசம் தான் என்ன பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண. அந்த விசுவாசம் எதிர்த்து வருது வசனத்து ரோமர் 10:17 வாசிக்கும் பொழுது அங்க அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனம். சோ விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஒரு விசுவாசம் எங்க வருது? வார்த்தை. ஆமென். அப்ப அந்த வார்த்தையை உள்ள போகாம, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யாம நீங்க என்ன பண்ண முடியாது, ஜெயம் பண்ண முடியாது. ஆமென். வேற மாதிரி நம்ம எடுத்துருக்கு கத்து செட் பண்ணி நிறைய பார்க்கலாம். the word, and you can use the word of the Lord so powerful. அதை யூஸ் பண்ண லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பான்றது. எதை விசுவாசிக்கிறோம்? வார்த்தை. அந்த வார்த்தைன்றது தேவன். இட்ஸ் அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய கேரக்டர். சோ நீங்க வார்த்தையை பார்க்கும்போது நான் நோடு இருக்கேன்னு சொன்னா you must always look at his love.
நான் உன்னை தூக்கி எடுப்பேன், நான் உன்னை சுமப்பேன்னு சொன்னா இஸ் லவ், இஸ் கம்பேஷன் டு மீ. புரியுதா உங்களுக்கு? நான் நோடு சேர்க்கிறேன் சொன்னா இஸ் ப்ரொடெக்ஷன், இஸ் ப்ரொவிஷன். ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் உங்களை குறித்து வைத்த திட்டத்தை பார்க்கலாம், அப்படியே பேசலாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். நாம் எழுப்பி இருப்போம்.